கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தேவ பிள்ளைகள், சில நேரம் நம்ம பல உபத்திரவங்களின் நடுவுல நம்ம கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். பாடுகள் நம்மை சில நேரம் நம்மளால சுமக்க முடியாத பாடுகளை சுமந்து போக வேண்டியதாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்கள்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னா, நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க, தள்ளி போயிடுவாங்க, நம்மக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே, அந்த கஷ்டத்தை பற்றி விசாரிக்கணுமே, அதற்கு உதவி செய்யணுமே என்று சொல்லி மனுஷர்கள் அப்படியே தூரமாக போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணவே மாட்டார், அதாவது அருவருக்க மாட்டார். ஐயோ, இந்த உபத்திரவத்தை பார்த்து மனுஷர்கள் அருவருக்கலாம். வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், அல்லது கடன் பிரச்சனை நிமித்தமாக பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கும் போது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது ஆண்டவர் என்னை தள்ளி விட்டாரோ, இந்த பாடுகள் அவருக்கு தெரியாதா, இந்த உபத்திரவத்தை பற்றி அவருக்கு தெரியாதா, இதை அற்பமாக எண்ணுகிறாரோ என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் ஆண்டவர் அற்பமாக எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார் என்று எழுதியிருக்கின்றது. அப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்களின் வழியாக போகும் பொழுது தமது முகத்தையும் நமக்கு மறைக்க மாட்டார். அவனுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று எழுதியிருக்கிறது. முகத்தை மறைக்காமல் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் நம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். வெளிச்சமில்லாத ஒரு இருள விடப்பட்டது போல கர்த்தர் தமது முகத்தை மறைத்து கொள்ள மாட்டார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கூட உபத்திரவத்தின் நேரத்தில் அவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்தையும் கேட்டருளினார். அப்போ என்ன அர்த்தம்? கேட்டு அந்த உபத்திரவத்திலிருந்து நம்ம நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். யோபுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கின்றோம், அவர் சாத்தானால சோதிக்கப்பட்டார். தேவனுடைய அனுமதி பெற்று சாத்தானால சோதிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். பிள்ளைகளை எல்லாம் இழந்து தன்னுடைய ஆஸ்தி, சம்பத்து, ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் இழந்து, அதே நேரத்தில் சரீரத்திலையும் கூட தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் கொடிய பருக்களால் அப்படியே ஒரு ஓடி எடுத்து மண்ணில் உட்காந்து சொரிந்து கொண்டிருக்கிற அப்படி ஒரு கொடுமையான ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் யோபு அருவருக்கலை, நமது முகத்தை மறைக்கலை, யோபுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணலை. நம்ம பார்க்கின்றோம், யோபுவுக்கு கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து உத்தரவு அருளினார் என்று பார்க்கின்றோம். யோபுட்ட பேசுகிறாரு, யோபு நீ சொல், இதற்கு பதில் சொல். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்த? கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் கரை புரண்டு வரும் பொழுது அதற்கு கதவு வைத்து அடைத்தே, அப்ப நீ எங்க இருந்த என்று சொல்லி அழகாய் யோபுட்ட பேசுறார். பாருங்களேன், தேவன் சர்வ சிருஷ்டிகர் ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் பொழுது அவனை அற்பமா எண்ணாம அருவருக்காம யோபுட்ட பேசுறாரு. தன்னுடைய படைப்பின் மகத்துவத்தை சொல்லி தன்னுடைய வல்லமையை குறித்து அழகாய் யோபுவுக்கு சொல்லி அவருக்கு பேசுறாரு. பேசி முடித்த பின்பு ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதர்களுக்காக நீ விண்ணப்பம் செய்ய, வேண்டுதல் செய்ய. நீ நிதானமாக இருந்த, உன் சிநேகிதர்கள் நிதானமாக இல்லை, அவங்க நிறைய பேசிட்டாங்க, அவர்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணு என்று சொன்ன உடனே யோபு அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய உபத்திரவத்தையும் பார்க்காம சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் செய்ததை பார்க்கின்றோம். அப்படி அவர்களுக்காக ஜெபித்த உடனே கர்த்தர் யோபுவின் உபத்திரவத்தை மாற்றி போடுகின்றார். அவருடைய பாடுகளை, அவர் சுமந்து கொண்டிருந்த அத்தனை வியாகுலங்களையும் கர்த்தரை எடுத்து போட்டு அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். சரீரம் பழையபடி நல்ல சுகமாயிற்று, மற்றும் ஆஸ்தி, சம்பத்து, ஐஸ்வர்யம் இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு வந்துருச்சு. அதே போல 10 பிள்ளைகளுக்கு பதில் திரும்பவும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கதான கிருபையையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். அப்போ நீங்க உபத்திரவப்பட்டீங்கன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை அற்பமா எண்ணல, உங்களை
அருவருக்கல, உங்களுக்கு தம்முடைய முகத்தை அவர் மறைக்கல. அவர் அந்த நேரத்துல உங்களுடைய ஜெபத்தை கேட்டருளுகின்றார். ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப காலங்கள்ல இருந்து நாங்கள் கடந்து வந்த பாதை, சில உபத்திரவம், சில பாடுகள், சில சஞ்சலங்கள் மிகுதியாக இருந்த நேரங்கள் உண்டுதான். ஆனாலும் கூட அந்த நேரத்திலையும் கூட நாங்கள் கர்த்தரையே பற்றி கொள்வோம். ஆண்டவர் இந்த சூழ்நிலையில, இந்த உபத்திரவத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன, எதுக்காக இந்த உபத்திரவம், இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்காக நாங்கள் நிற்போம். அவருடைய பாதத்துல காத்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, இதை கடந்து போயிருவீங்க, இதை கடந்து போன பின்பு நான் உங்களை இப்படி பயன்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லி எங்களோடு ஆண்டவர் பேசுவாரு. பிரியமானவர்களே, அதே போலதான் உங்களுக்கும் கூட உங்க உபத்திரவத்தை கடந்து போக பண்ணுவார். உங்களுடைய ஜெபம் கேட்டு உத்தரவு அருளி செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே, அருமையான வசனத்தை நாங்கள் தியானித்தோம். தேவ பிள்ளைகளும் கூட வாழ்க்கையில ஆண்டவரே, இதோ சரீர பிரகாரமாக பல உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, வாழ்க்கையில கூட அநேக உபத்திரவங்கள், பாடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, வேதத்துல பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் பட்ட உபத்திரவ நேரங்களில் எல்லாம் நீர் அவர்களை அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல் அவர்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுதும் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு உபத்திரவங்கள் மத்தியில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, கேட்டு அருளி அவர்களை விடுவித்தருளும் தகப்பனே, ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.